अरे भाई நம்ம பேர்ல கொஞ்சம் தயவு காட்டுங்க भाई। निष्ठी चुपचाप करके बैठो बैठो नमक वच्चुकादे जास्ती नी आई पोइडुवे नास्ती नास्ती। अरे भाई ना जास्ती எங்க भाई பேசுறேன், நான் கொடுத்த காசே தான் கேக்குறேன், கொடுத்த காசே தான் கேக்குறேன்। ऐसा मत बात करो, पैसा के बात बंद करो नहीं तो मैंने आपको मार डालूंगा, अनकोंडा के पास पकड़ कर दे दूंगा। अनकोंडा के पास? ओ बाप रे बाप, निम्मल ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறான், இவ்வளவு ரவுடிசம் பண்றான், தப்புக்கோ தப்பு। நான் ஒரு கிறிஸ்தவன் இப்பதான் தெரியுதாடா உனக்கு? பைசா விஷயத்துல யூதாஸ் காரியத்துக்கே டஃப் கொடுப்பான்டா நானு, நீ என்னடா பிஸ்கோத்தே நம்மள ஒரு மனுஷனா கூட நிம்மல் மதிக்கிறான் இல்லை, அந்த ஜீசஸ் தான் உங்களை ரட்சிக்கணுமா? நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேன்டா, டெண்டர் கோகனட் தலையா, நீ போய் ரட்சிக்கப்படு, இல்லனா ஆறுக்கார் குழி தோண்டி அதுல போய் படு। ஆஃப்டர் ஆல் ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு 5000 தடவை போன் பண்றாங்க, நான்சென்ஸ்। இவரா என்னைய தேடி வந்தீர், தேவனே வழி நடத்தும்। கந்துவட்டிக்காரன்ட்ட சண்டை, ஆட்டோக்காரன்ட்ட சண்டை, மளிகை கடைக்காரன்ட்ட சண்டை, ஏன்டா பானிபூரி கடைக்காரன் ஒன்று என்னடா பண்ணா? எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பானிபூரி கேட்டேன், இது என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாடா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்குன்னு கேட்டான், அதான் கையை உடைச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே படுக்க வச்சிட்டேன்। கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, பல்ல உடைக்கிறது, ஆண்டவர் ஒன்று இதுக்காடா படைச்சாரு? பண்றதையெல்லாம் பண்ணி போட்டு ஐயையா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன்னு விடிய பாடி தள்ளுறியாமே। உன் பையன் சொல்றான், எங்க அப்பா பகல்ல எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நைட்டு ஒண்ணா அறிக்கை பண்ணாம தூங்க மாட்டாருன்னு மெச்சிக்கிறான்டா। அப்படி வளர்த்துருக்கோம்ல। உன் மனைவி நைட் அவருக்கு இருக்கிற உணர்வுள்ள இருதயம் பகல்லே இருந்துச்சுன்னா அவர் தான் இந்த காலத்து பவுலுன்றாடா। அப்படியா சொன்னா? அவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ போயிட்டியடா। ரொம்ப வலியாதடி, இன்னும் இருக்கு। போன வாரம் உன் சர்ச்சு விசுவாசியை தூக்கி போட்டு மிதிச்சிருக்க, அதையும் சொல்லிட்டானா? யானைக்கும் அடி சறுக்கத்தான் செய்யும், பி கூல்டா பி கூல்। அடுத்த நாளே அவனை கடைக்கு கூட்டு போய் பரோட்டா வாங்கி கொடுத்து மன்னிப்பும் கேட்டிருக்க। நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா ரட்சிக்கப்படலையான்னு யோசித்தே உன் பாஸ்டருக்கு மண்டையில இருந்த முடியெல்லாம் உதிர்ந்து போச்சு। என்னடா நினச்சிட்டு இருக்க? தூக்குற மாதிரி தூக்கி டம்முன்னு கீழே போட்டாரே। நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு நான் சொல்லட்டுமா? சுயத்துக்கே சாகாம மன்னிப்பு கேட்டு வாழ்றதையே ரட்சிப்புன்னு நீ நினச்சிட்டு இருக்க। பின்ன மன்னிக்க மாட்டாரா? நான் செய்கிற பாவத்துக்கு, செஞ்ச பாவத்துக்கு, செய்ய போகிற பாவத்துக்கெல்லாம் சேர்த்து தானே ஆண்டவர் சிலுவையில் மரிச்சாரு। நான் அந்த பாவத்தை ஓப்பனாக அறிக்கை செய்கிறேனே, அது போதாதா? போதாது, வசனத்தில் பாதியே தான் சொல்லியிருக்க, மீதியை மறைச்சிட்ட। பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இறக்கம் பெற மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான்। நீ ரட்சிப்பை சரியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்। அப்பாவோட பேச்சை கேட்காம அவருடைய வார்த்தையை மீறி அவருடைய பையன் ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்துட்டான்। அப்பா வந்து எட்டி பார்க்கும்போது பையன் குழிக்குள்ளே இருந்துட்டு, அப்பா உங்க பேச்சை மீறிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறான்। அப்பாவும் அவனை மன்னிச்சிட்டாரு। இந்த மன்னிப்புக்கு பேர் தான் ரட்சிப்புன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற। ஆனா அந்த சாக்கடையும் அழுக்கும் நிறைஞ்ச குழிக்குள்ள இருந்து தன்னுடைய பையனை மீட்டு தூக்கி எடுக்கிறாரு பாரு, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு। சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தின விலைக்கிரயத்தோட அருமை தெரியாம, அவருடைய இரத்தத்தின் வல்லமை தெரியாம, ரட்சிப்பினுடைய வேல்யூ தெரியாம வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே வாழ்க்கையை கழிச்சிட்டோம்ல। இந்த பர்ரா திருட்டு புத்தி, திருக்குள்ள புத்தி, இவன் பேசுறத அவன்கிட்ட சொல்றது, அவன் பேசுறத இவன்கிட்ட சொல்றது, பிரச்சனையை தூண்டி விடுறது, ஏமாத்துறது, குடும்பத்துல மண்ணெல்லி போடுறது, அடுத்தவனை கெடுக்கிறது, பச்சொந்தி மாதிரி இடத்துக்கு இடம் வேஷம் போடுறது, இந்த மாதிரி எச்சி கலையிற தன்மைகள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசுவன் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கு பேரு செத்த வாழ்க்கை। ஆனா இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் ஜாதி, மதம், இனம், பணம், பேர், புகழ், கௌரவம் இது எதுக்காகவும் வாழாம இயேசுவை போல கள்ளங்கபடம் இல்லாம ஒரு புதிய வாழ்க்கையை அவருக்காக வாழ ஆரம்பிக்கிற பார், அதுக்கு பேர் ரட்சிப்பு। நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உன் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா உனக்கே அருவருப்பா இருக்கும்டா। ரட்சிப்புன்றது அவ்வளவு பெரிய விஷயம்,
ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பினால ஒட்டுமொத்த பரலோகமே சந்தோஷப்படுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாரு. மனம் திரும்புவோண்டா. மனம் திரும்பி மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாம். இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கேட்டு அவருடைய துணையோட ஒரு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். ஆமென். பரிசுத்த வைராக்கியம் என்னை பற்றி எரியட்டுமே. பரிசுத்த வைராக்கியம் என்னை பற்றி எரியட்டுமே. தேவனின் ராஜ்யம் விரைந்திடவே, இருளினை எரித்திடவே, அவர் வல்லமை இறங்கட்டுமே. பாவத்தை ஜெயித்திடவே, அவர் வல்லமை நிரப்பட்டுமே. என் வார்த்தையிலும் என் நடத்தையிலும் என் அன்பினிலும் என் ஆவியிலும் விசுவாசத்திலும் என் கற்பினிலும் மாதிரியாய் வாழ்ந்திடவே. பரிசுத்த வைராக்கியம் என்னில் பற்றி